அல்லேலூயா பாடி துதிப்பேன், கர்த்தரையே பாடி துதிப்பேன். அடுத்தவர் லைன். அல்லேலூயா துதி பாடிடுவேன், அல்லேலூயா துதி பாடிடுவேன். பாடுவோம். அல்லேலூயா துதி பாடிடுவேன், அல்லேலூயா துதி பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வெரி குட். இந்த பாட்டு எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, பாடுறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் பாடுறாங்க. பின்னாடிக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, எங்களை யார் பார்க்குறாங்க, இந்த கேமரா வீடியோ எடுக்கிறவங்களாம் பின்னாடிக்கிறவங்க வாய் திறக்கிறாங்களா இல்லையான்னு அப்படியே நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தீங்களா சரியாக போயிடும். பின்னாடி இருக்கிறவங்களாம் நான் அங்கே தான் உட்காந்துட்டுருக்கிறேன். அனைவரும் சேர்ந்து மீண்டும் இந்த 4 வரிகளை தொடர்ந்து பாடும். அல்லேலூயா பாடி துதிப்பே, உற்சாகத்துடன் கர்த்தரையே பாடி துதிப்பே. பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரையே பாடி துதிப்பே. அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரையே பாடி துதிப்பே. அல்லேலூயா துதி பாடிடுவேன், அல்லேலூயா துதி பாடிடுவேன். அல்லேலூயா துதி பாடிடுவேன், அல்லேலூயா துதி பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரையே பாடி துதிப்பே. அல்லேலூயா அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரையே பாடி துதிப்பே. கரங்களை 2 புறமாக எல்லாரும் இந்த பக்கம் தட்டுங்க. நான் கை காமிக்கிற பக்கம் தட்டுங்க. ஒரே மாதிரி. காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே. காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே. அல்லேலூயா உற்சாகத்துடன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரையே பாடி துதிப்பே. மீண்டும் ஒரு முறை அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரையே பாடி துதிப்பே. ஆண்டவரே, குருடரின் கண்களை தொட்டது போல எங்கள் பாவ கண்களை தொட்டு தூய்மைப்படுத்தியரும். எங்கள் செவிகளை நீ தூய்மைப்படுத்தும் இறை வார்த்தை கேட்கின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்களையும் எங்கள் செவிகளையும் நீ தொட்டு உமது வல்லமையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகளை தொட்டவரே. பாடுவோம். குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடனின் காதுகளை தொட்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை வீசி அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகத்துடன் கரங்களை அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரையே பாடி துதிப்பே. மீண்டும் ஒரு முறை அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரையே பாடி துதிப்பே. அன்பு ஆண்டவரே, நீர் நற்கருணை என்கிற அருட்சாதனத்தை ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இதோ தண்ணீரை ரசமாக மாற்றின நீர் எங்கள் தேவைகளையும் உமது ஆசீர்வாதங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும்படியாக, எங்கள் துன்பங்களை இன்பமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் உடல் நோயிலிருந்து விடுதலையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஜெபகருத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். உற்சாகத்துடன் அப்பத்தை பலுக செய்தவரே, தண்ணீரை ரசமாக மாற்றியவரே. அப்பத்தை பழுக செய்தவரே, தண்ணீரை ரசமாக மாற்றியவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை மேலே அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரை பாடி துதிப்பே. உற்சாகத்துடன் அல்லேலூயா பாடி தூதிப்பே, கர்த்தரையே பாடி தூதிப்பே. அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடி. கரங்களை வீசி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, இதோ மக்களை ஆசீர்வதியும் பெற்றிருக்கிறவர் மத்தியிலே வாசம் செய்கிற இறைவா, இதோ ஆர்வத்துடன் துதிக்கிற இந்த மக்கள் மீது உமது இறை அருளை தாரும் ஆண்டவரே. உமது வல்லமையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரும் குரல் எழுப்பி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும். அலறி அலி 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 சலலல அலி 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 அதிருதி குரடகலி அலி 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 இயேசுவே ஸ்துதி ஹalleluya அலி 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 இயேசுவே நபி இயேசுவே ஸ்துதி ஹalleluya அலி 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 இயேசுவே நபி இயேசுவே ஸ்துதி ஹalleluya 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 இயேசுவே ஸ்துதி Praise the Lord. Hallelujah. குரல் எழுப்பி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, 45 மார்க்கு. ஸ்கூலில் எச்எம் என்ன பண்ணுறது? இன்னொரு சத்தமாக இன்னொரு அல்லேலூயா. 68. நம்மளுக்கு தனியாக ஒரு 70 மார்க், ஒரு அல்லேலூயா தனியாக சொன்னதுக்கு. அனைவரும் இந்த அல்லேலூயா கேட்டு வேற எங்கேயுமே எந்த குருவி காக்கா கூட அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டு கூடாது, இங்கே ஓடி வந்துடணும். ஒரு 90 மார்க் கொடுத்துடலாங்களா? பிரைஸ் த லார்ட். எங்க அதுக்கு திருப்பி 35க்கு போயிட்டீங்களே. பிரைஸ் த லார்ட். இல்லை ஹalleluya. இப்போ வேற உட்காந்துட்டு இருக்காங்களா பாருங்க, கொஞ்ச நேரமாவது எழுப்பிவிடுங்க, இல்லாட்டி மயங்கிடுவாங்க. ஆண்டவரே, நீரோ என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். காலையிலே பிஷப் வந்து மயக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து சேவியர் ஃபாதர் ஒரு கலக்கி ஒரு மயக்கம். உண்ட மயக்கம். என்ன உண்ட மயக்கம்? தொண்டையை கிள்ளுதா? முதல்ல இருந்துக்கிட்டு பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னொரு பாட்டு பாடலாம், அதுக்குள்ளேயாவது மயக்கம் வருதான்னு பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, உட்கார வச்சு உங்களை மயக்கவும் இல்லை நம்ம. பிரைஸ் தி லார்ட். இரக்கத்தின் ஆண்டவரை பற்றி காலையில் கேட்டோம். அதனால் இரக்கத்தின் தெய்வமே, அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாக தான் இருக்கணும். என்ன பாட்டு? இரக்கத்தின் இரக்கமுள்ள தெய்வமே. அம்மா உட்காராதீங்கம்மா, 2 நிமிஷம் நான் நின்றுட்டே தான் இருக்க போகிறேன். சரி, நீங்கள் மட்டும் உட்காரலாம். முடியாதவங்க உட்காருங்க. முடிந்தவர்கள் முடியாதவர்களைப் போல அமர்ந்து கொண்டிருந்தால் முடியாதவர்கள் முடிந்தவர்களைப் போல. 12வது பக்கம் 12. இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி. நாம பாட வேண்டியது நன்றி நன்றி என்பதை பாடினாலே போதும், மீதி ஈஸியாக கற்றுக்கலாம். இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி.
கருணையின் தெய்வமே, காக்கும் தெய்வமே, மனமிரங்கும் தெய்வமே, மகிமையின் நாதரே, சமாதானம் தருபவரே, தூங்கிட்டு இருப்பவங்களே, சந்தோஷம் தருபவரே, தூய்மையில் தூயவரே, தூய்மையாக்கும் தெய்வமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, பரிசுத்த தெய்வமே. ரொம்ப கவனமாக தான் இருக்கிறீங்க. வழிநடத்தும் மின்மீனே, வான்வீட்டின் ராஜாவே. ஏன் நிறைய பேர் புக்கு வச்சு நீங்களே படிக்கிறீங்க, அதான் உங்கள்கிட்ட புக்கு இருக்குல்ல. துதிகளில் வாழ்பவரே, துணையாளரே உமக்கு. இந்த பாடல் இந்த தியான இல்லத்தில் எழுதிய பாடல், இங்கிருந்து வெளியான பாடல். இரக்கத்தின் ஆண்டவரை பற்றி இவ்வளவு அழகாக 10-12 வருடங்களுக்கு முன்பாகவே வெளிவந்த ஒரு பாடல். இந்த பாடல் ரொம்ப வல்லமை மிக்க பாடல். கரங்களை தட்டி, இரக்கத்தின் ஆண்டவர் இந்த வெயிலும் எங்களை கூட்டு வந்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரியவர், உங்க மேல பாசமாக்குறாரு. நீங்களும் அது பரவாயில்ல, நான் ரொம்ப தூரமா இருந்து அந்த வெயிலிருந்து இந்த வெயிலுக்கு தீர்ந்து போட்டுக்கிறாரே. அதனால இரக்கத்தின் ஆண்டவரை இப்போ கரங்களை தட்டி, புக்கெல்லாம் வேண்டாம் கீழே வச்சிருங்க, இப்படி போட்டு வச்சிருங்க. வச்சிட்டிங்களா? எடுத்துக்காதீங்க திருப்பி என்ன மாதிரி. கரங்களை தட்டி உற்சாகத்துடன் பாடுவோம். இரக்கத்தின் இறைவனுக்கு நன்றி சொல்லி பாடுவோம். இறைவன் இன்னும் அதிசயங்களை இந்த 3 நாட்களில் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி பாடுவோம். இரக்கத்தின் இரக்கமுள்ள தெய்வமே. எல்லாரும் கை இருக்கிறவங்க கை தட்டி பாடினா போதும். எந்திரிங்க எல்லாரும். உள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி, இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி. கரங்களை வீசி அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி, இரக்கமுள்ள தெய்வமே நன்றி. இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. கருணையின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காக்கும் தெய்வமாக நீர் இருப்பதால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த வருடம் முழுவதும் இறைவன் நம்மை பாதுகாத்ததற்காக, நம் மீது கருணையை பொழிந்ததற்காக நன்றி சொல்லி பாடுவோம். கருணையின் தெய்வமே நன்றி நன்றி, காக்கும் தெய்வமே நன்றி, கருணையின் தெய்வமே நன்றி. காக்கும் தெய்வமே. கரங்களை வீசி அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. உற்சாகத்துடன் அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. மனமிரங்கும் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் நாதனாக இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. மனமிறங்கி எங்களை நீர் இங்கு அழைத்து வந்து எங்களை பெருமைப்படுத்துவதற்காக, எங்களை மகிமைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி பாடி துதித்து ஜெபிப்போம். மனமிரங்கும் தெய்வமே நன்றி நன்றி, மகிமையின் நாதரே. உற்சாகத்துடன் நன்றி நன்றி, மனமிரங்கும் தெய்வமே நன்றி. மகிமையின் நாதரே நன்றி நன்றி. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தருபவரே, உயிர்த்த ஆண்டவராகிய நீர் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தையும் எங்கள் வாழ்விலே சந்தோஷத்தையும் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சமாதானம் தருபவரே நன்றி. சந்தோஷம் தருபவரே நன்றி. உற்சாகத்துடன் சமாதானம் தருபவரே நன்றி நன்றி, சந்தோஷம் தருபவரே நன்றி நன்றி.
ஹalleluya. பாடுவோம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. தூய்மையில் தூயவராக இருக்கிற இறைவா, எங்களுக்கு தூய்மையான உள்ளத்தை நீ தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒவ்வொரு வருட்சாதனத்திலே எங்களை தூய்மையாக்கி கொண்டிருப்பதற்காக, எங்களை புனிதப்படுத்துவதற்காக, உமது இறை வார்த்தையினால் எங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூய்மையில் தூயவரே நன்றி, தூய்மையாக்கும் தேவரே உமக்கு நன்றி. தூய்மையில் தூயவரே நன்றி நன்றி, தூய்மையாக்கும் தெய்வமே நன்றி. பாடுவோம். தூய்மையில் தூய்மையே நன்றி நன்றி, தூய்மையாக்கும் தெய்வமே நன்றி நன்றி. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. உற்சாகத்துடன் ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. பாவிகளுக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தெய்வனாக நீர் இருந்தாலும் பாவிகளாக எங்களுக்கு அடைக்கலம் தந்து எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவிகளுக்கு அடைக்கலமே நன்றி நன்றி, பரிசுத்த தெய்வமே நன்றி. பாவிகளுக்கு அடைக்கலமே நன்றி நன்றி, பரிசுத்த தெய்வமே நன்றி. பாவிகளுக்கு அடைக்கலமே நன்றி நன்றி, பரிசுத்த தெய்வமே நன்றி நன்றி. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. துதிகளில் வாழ்பவர் நம் இறைவன், துணையாளராக இருந்து நம்மை வழிநடத்துபவர் நம் இறைவன். துதிகளிலே வாழுகிற இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். துணையாளரை நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிற இறைவனுக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். துதிகளில் வாழ்பவரே நன்றி நன்றி. உற்சாகத்துடன் குரல் எழுப்பி துதிகளில் வாழ்பவரே நன்றி நன்றி, துணையாளரே உமக்கு நன்றி நன்றி. பாடுவோம். துதிகளில் வாழ்பவரே நன்றி நன்றி, துணையாளரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. கரங்களை வீசி ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. இரக்கமுள்ள தெய்வமே குரல் எழுப்பி இரக்கத்தின் தெய்வமே நன்றி. கரங்களை மேல் நன்றி. உற்சாகத்துடன் இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. ஹalleluya. ஆமென். ஹalleluya. 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 இறை வார்த்தையை கேட்கின்ற வரத்தை மக்களுக்கு தாரும். உள்ளங்களிலே மனமாற்றத்தையும் தூய்மையால் நிரப்பும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கோட்டைகளும் தந்திரங்களும் இந்த இடத்தில் இயேசுவே உமது வல்லமையுள்ள நாமத்தினால் விட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா நோய்களும் பிணிகளும் விட்டு போகட்டும். தீயவனின் தீய நம்பிக்கைகளும் அவநம்பிக்கையும் இதோ இந்த பீடத்திலே சூழ்ந்து நிற்கின்ற உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்ற மக்களுக்கு நீர் நிறைவாக தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya. 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 கரங்களை உயர்த்தி இயேசு ஆண்டவர் என துதித்து ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளூர் நம்பினால் நீங்கள் மீட்படைவீர்கள். ஆண்டவரே, இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஆசீர்வதித்து உமது வல்லமையால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்துதி. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து
கண்களை மூடிய வண்ணமாக, இரக்கமுள்ள தெய்வமே, இதோ நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி என்று சொல்லி அந்த பாடலின் ஈரடிகளை பாடி நம் மீது இரக்கம் காண்பித்த, நம்ம ஈர்த்து இங்கு அழைத்து வந்திருக்கிற இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. மீண்டும் ஒரு முறை, இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இந்த இறை வார்த்தை வழிபாடை அன்னை மரியே நம்மளோர் பகுதியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லாம் கண்ணை திறந்து என்ன முதல்ல பாருங்க. பார்த்துட்டிங்களா? ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்கிறீங்க. அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சா பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லாமல் கூட போகலாம். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஊட்டம் ஆயிட்டா? ஊட்டம் ஆயிட்டாலாம் யாருக்கு தெரியாது. போஜனம் ஆகி போயிந்தி எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போனால் மீதி ஒன்றும் எனக்கு கிடைக்காது இப்போ. பிரைஸ் தி லார்ட். சரி, உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக போன வருஷம் ஒரு ஆயர் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தார். அந்த ஆயர் பேர் என்ன? எந்த மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்? என்ன பாட்டு சொல்லி கொடுத்தார்? சேலம் மறை மாவட்டம். முதல் சரியான பதில் சிங்கர் ஆயர். அதுலேயே ஒரு ஆயர் இருக்கு. சரியான பதில் மா. அன்னைக்கும் வாசித்து இன்னைக்கும் வாசிக்கிறீங்களாம்மா? பாடுங்கம்மா. நேற்று ஊரில் நல்லா இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. வெயில் அதிகமானதுனால போயிட்டாங்களா இல்லை? அப்போ பரவாயில்ல, உண்மையாகவே உங்களை பாராட்ட வேண்டும். காரணம் என்னவென்றால், கடந்த வருடம் இறை இறக்க மாபெரும் ஜூபிலி ஆண்டிலே அவர் கற்றுக் கொடுத்த அந்த பாடல் லூக்கா 6:36 தான் அந்த வசனம். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்ற அந்த பாடலின் வரிகளை இப்பொழுதும் ஞாபகம் வைத்திருக்கிறீங்க. சரி, நாங்கள் பாட மாட்டோம் ஃபாதர், அவங்க தாளம் போட்டு பாடட்டும், திருப்பி சேர்ந்து பாடுறோம் ஃபாதர். அதாவது இரக்கம் ஒருபோதும் கடந்த வருடம் சொன்னதுனால இந்த வருடம் இரக்கம் இல்லாமல் இல்லை. 2000 வருஷத்துல தான் இந்த இறை இறக்க ஆண்டு, இந்த விழாவையே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஏற்படுத்தினார். இன்னும் இது அதிகமாக இரக்கத்தை பெற்று சொல்றதுனால ஒரு வருஷம் பாடின பாட்டு திருப்பி பாடக்கூடாதுலாம் இல்லை. புது வருஷன் ஒன்று வச்சிருக்கிறேன், அது அப்புறமா கொஞ்சம் பொறுமையாக தூங்கும் போது இறக்கி விடுறேன். இப்போ இந்த பாடலின் 2 வரிகளை தெளிவாக அனைவரும் சேர்ந்து பாடி, தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கம் உள்ளவராய் இருப்போம் என்று சொல்லி பாடுவோம். தந்தை இரக்கமுள்ளவராயிருந்தது போ நானும் இரக்கமுள்ளவராயிருந்திரு. பாடுவோம். தந்தை இரக்கமுள்ளவராயிருந்தது போ நானும் இரக்கமுள்ளவராயிருந்திருவோ. பிரைஸ் தி லார்ட். ஒரு பிச்சை அதிகமாக பாடலாமா? இது கொஞ்சம் தூங்குற மாதிரி தெரியுது. ஒரு கில் குடி.
தந்தை இரக்கமுள்ளவராயிருந்தது போ நானும் இரக்கமுள்ளவராயிருந்திடுவேன். பாடுவோம். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போ நானும் இரக்கமுள்ளவராய் இருந்திடுவேன். பிரைஸ் தி லார்ட். நான் புதுசா ஒரு லைன் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஒரு வருஷம் ஆச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. பாட்டுங்களா? இயேசு குறைகள் உள்ளவராய் இருப்பது போல் நாமும் குறைகள் உள்ளவராய் இருந்திடுவோம். பாடுங்க. இயேசு இல்ல, தெளிவா தான் சொல்றேன். என்ன எங்கிட்ட குறை கண்டுபிடிக்காதீங்க, நான் கொலைகாரன் ஆயிருவேன். இயேசு குறைகள் உள்ளவராய் இருந்தது போல். ஒருத்தர் என்னடா ஆச்சு இந்த ஃபாதருக்கு? யார் இந்த ஃபாதர் கூப்பிட்டது? உள்ள வைக்கிறாரு. தயவு செஞ்சு அப்படி நினைக்கிறவங்க உட்காந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க, போய் ஓடி போயிடாதீங்க. நான் பாடுறது ஒரு முறை பாடினா தான் நான் பிரசங்கம் வைப்பேன். ஒரே ஒரு முறை பாவசேந்திர சொல்லிக்கலாம். இயேசு குறைகள் உள்ளவராய் இருந்தது போல் நாமும் குறைகள் உள்ளவராய் இருந்திடுவோம். பாடுவோம். இயேசு குறைகள் உள்ளவராய் இருந்தது போல். பாடுறா. நாமும் குறைகள் உள்ளவராய் இருந்திடுவோம். ஃபாதர், காலையிலேருந்து கூட நான் கண்ணு திறக்கல ஃபாதர். இப்படிலாம் பேசுனீங்களா? நாங்கள் கண்ணு திறந்துருவோம் ஃபாதர். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் குறைகளை பற்றித்தான் பேச வந்திருக்கிறேன். 2000 வருஷம் நீங்கள் என்ன ஃபாதர் துளுண்டுக்கிறீங்க வந்து இயேசு குறையை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? இந்த பையன் சொல்கிறான், நான் பாட மாட்டேன் ஃபாதர், பாட மாட்டேன் ஃபாதர். எத்தனாவதுரை படிக்கிற? 6th படிக்கிறியா? நான் 6th வந்துடுறோம். 6th படிக்கிற பையன், நான் பாட மாட்டேன் ஃபாதர். நீங்கள் சொன்னாலும் நான் பாட மாட்டேன் ஃபாதர். ஏன்னா இயேசுவுக்கு குறை இருக்குன்னு சொல்கிறீங்க ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே இயேசுவின் குறைகளை பற்றித்தான் பேச வந்தேன். இயேசுவுக்கு குறை இருக்குதா? எனக்கு குறை வருது ஃபாதர். குறை இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க, குறவழியை பிடிச்சிருவோம் ஃபாதர். இயேசுவுக்கு குறைகள் இருந்தன. திருப்பி திருப்பி பேசாதீங்க ஃபாதர். தயவு செய்து ஓடிக்கடி போயிடாதீங்க. கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு போகலாம். இப்பயே போய் டைரக்டர் ஃபாதர்கிட்ட சொல்லி எதுக்கு அந்த ஃபாதரை கூப்பிட்டீங்க? இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு பிஷப் பேர் சிங்கராயர் ஆண்டவர் போன வருஷம் நமக்கு தியானத்துக்கு பிரசங்கம் வச்சவர். 2000 ஆண்டில் மாபெரும் ஜூபிலி வருஷம். அது 2000 வருஷன்றது முழுமையின் அடையாளம். நீங்கள் எல்லாம் உயிரோடு தான் இருந்திருப்பீங்க. நான் அன்றைக்கி உயிரோடு இருந்தேன் 2000 வருஷத்தில். அப்போது நம்ம பங்குலாம் ஜூபிலி கொண்டாடினாங்க. ஞாபகம் இருக்கா? 2000 வருஷம் ஜூபிலிக்கு அதுக்கு என்ன ஃபோட்டோ வச்சுருந்தாங்க? ஜூபிலி வருஷத்துக்கு போன வருஷம் என்ன ஃபோட்டோ வச்சுருந்தாங்களே தெரியல. 2000 வருஷத்தில் என்ன ஃபோட்டோ வச்சுருந்தாங்க? சிஸ்டர் ஏதோ ஒருத்தர் அங்கே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன திட்டுறாங்களா இல்லை சொல்கிறாங்களான்னு தெரியல. ஏசாண்டவர்லாம் வைக்கல. 2000 வருடம் ஜூபிலி வருடத்திற்கு அன்றைக்கி நான் அப்போ நான் எத்தனாவது படித்தேன்? ஒரு 2ஆவதா 3ஆவதா படித்தேன்னு நினைக்கிறேன். இல்லை சாரி, 2000 வருஷத்தில் 10ஆவது நினைக்கிறேன். ஆமாம் 10ஆவது. படிக்கும் பொழுது அந்த ஜூபிலி வருஷத்துக்கு எல்லா பீடத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஜூபிலி வருடம்னு சொல்லி போட்டு 2000 மேலே. விசுவாச ஆண்டில் ஜூபிலி வருஷத்துக்கு என்ன ஃபோட்டோ வச்சுருந்தாங்க? ஏன் ஃபாதர் நேற்று பார்த்தே தெரியல. நேற்று என்ன குழம்பு சாப்பிட்ட, கறி குழம்பா மீன் குழம்பான்னு தெரியல. 2000 வருஷத்தில் பீடத்தில் யாரோ ஒருத்தர் கரெக்டாக சொல்கிறாங்களா பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியா? அது நேற்று போன வருஷத்துது. இறையிறக்க ஆண்டவர் வருஷம் சொல்கிறீங்க. நல்ல சமாரியன் இல்லை அப்பா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுப்பா. தப்பிச்ச நற்கருணை ஆண்டவர் இல்லை. 2000 வருஷத்தில் ஜூபிலி வருடத்திற்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பீடத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. என்ன தெரியுமா? ஒரு ஆல மரம் மாதிரி பெரிய ஒரு மரம். யாராவது ஞாபகம் இருக்கா? இங்கே யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா? உண்மையாக நான் சொல்கிறது உண்மையை மட்டும். அதாவது ஒரு மரம் இப்படி பெருசாக போட்டு அது பெருசாக அந்த இலைகள்லாம் வளர்ந்து இருக்கிற மாதிரியும் இப்படி திருச்சபை வளர்ந்து இருக்கிறது என்று 2000 வருடத்தில் ஜூபிலி வருடத்திற்கு ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அது நான் சொல்கிறது ஃபாதர், நீங்கள் சொல்கிறது உண்மை தான் ஃபாதர். குறைகிறலாம் விடுங்க, இது சொல்கிறது உண்மைன்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். நானும் பார்த்துருக்குறேன் ஃபாதர். 1ஆம் கிளாஸ் பையெல்லாம் கை தூக்காது. 2000 வருஷம் உனக்கு ஆகலப்ப. 1 2 3 4 5 6 மெஜாரிட்டிலாம் இல்லை. அமைச்சர் மாதிரி இருக்குது இது. சரி, கை கீழே போடுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன, ஜூபிலி வருடம் அன்று சொல்ல வர்றது முக்கியம். குறையை பற்றி தான் பேச வரேன். அந்த வருடம் திருத்தந்தை ஜான்பால் 2ஆம் ஜான்பால் அவர்களுக்கு தியானம் கொடுப்பதற்காக ஒரு ஆர்ச் பிஷப் கூப்பிட்டாங்க.
அவர் பேர் என்னன்னு சொல்கிறேன், ஒரு முறை தான் சொல்லுவேன், டப்புன்னு கரெக்டாக சொன்னால் ப்ரைஸ். பிரான்சிஸ் சேவியர் நியூவன் வான்துவான். என்ன திட்டுறீங்க என்ன திருப்பி? 1967 வருடம் அவர் பிஷப் ஆகிறாரு. 74 வேறு ஒரு இடத்திற்கும் அவர் உதவி பிஷப்பாக இருக்கிறாரு. இப்படி இவர் 1967 யார்? பிரான்சிஸ் சேவியர் நியூவன் வான்துவான். வான்துவான் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் வான்துவான், வா நீ போனலாம்ல, அவர் பேர் வான்துவான். அப்போ இவர் 2000 வருடம் இந்த மாபெரும் ஜூபிலி வருடத்திலே ஜான் பால் II, திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்களுக்கும் அந்த வத்திக்கானில் இருக்கிற கியூரியாவில் வேலை செய்கிற பிஷப்பு, ஆர்ச்சி பிஷப்பு, வேலை பண்ணுற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தியானம் நடத்தப்படுகிறது. அந்த தியானத்துக்கு பிரசங்கம் கொடுக்க வந்தவர் இங்கே எப்படி நாங்கள் வரோமோ அப்படி அங்கே யார் போனது? வான்துவான் என்கிற இந்த பிஷப். அவரை பற்றி ஏன் அவரை சிறப்பாக அழைத்தார் என்றால், அவர் அந்த கியூரியாலே இருக்கிறார், அமைதிக்கும் நீதிக்கும் பொறுப்பாளராக ஆயரா அங்கே இருக்கிறார். ஏன் அவர் அங்கே நியமிக்கப்பட்டார்? கவனிக்கவும், 1974 வருஷம் அவரை சிறைபிடித்து வைத்தார்கள் தீவிரவாதிகள். 13 வருடம் சிறையில் இருந்தார். அப்புறம் வியட்நாம் கவர்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் மாற்றி வீட்டு சிறைக்குள் அடைத்தது. அப்படி 17-20 வருடங்கள், சுமார் இத்தனை வருடங்கள் சிறையில் ஒரு அறையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இந்த பிஷப். அவர் வெளியே வந்த உடனே போப்பாண்டவர் அவரை கொண்டு வந்து கியூரியாவில், அதாவது வத்திக்கானில் ஒரு பொறுப்பு, அமைதிக்கும் நீதிக்கும் சமாதானத்திற்கும் பொறுப்பாளராக உன்னை நியமிக்கிறேன் என்று சொல்லி நியமித்தார். அவரை அழைத்து 2000 வருஷத்தில் பிரசங்கம் வைக்க சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவர் என்கிட்ட சொல்றீங்க? நான் தான் ஜெயிலே இருந்தனே, நீ தான் பிரசங்கம் வைக்கணும். அவர் வைத்த பிரசங்கம் தான் இயேசுவின் குறைகளை பற்றி. திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் இது. அவர் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது இவர் சொன்னார், நீங்கள் யாரும் பதற்றப்பட தேவையில்லை. நான் என்னிடம் இருக்கின்ற மதிப்புமிக்க அத்தனையும் இழந்துவிட்டு நான் பின் செல்வது, நான் கடைபிடிக்க விரும்புவது இயேசுவின் குறைகளை. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் குறைகளை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்பயும் முழுசா புரியல, கொஞ்சம் புரிஞ்சு சரி, ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்றீங்க ஃபாதர், அதனால ஒத்துக்கிறோம், கொஞ்சம் கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது இயேசுவின் குறைகளை பின்பற்ற நாம் இங்கு வந்திருக்கிறோம். என்ன பாட்டு சொல்லி கொடுத்தேன்? சிங்கராயர் என்ன சொல்லி கொடுத்தாரு? பாடுவோம். தந்தை இரக்கம் உள்ளவராய் இருந்தது போ நானும் இரக்கம் உள்ளவராய் இருந்தேன். மீண்டும் ஒரு முறை. தந்தை இரக்கம் உள்ளவராய் இருந்தது போ நாமும் இரக்கம் உள்ளவராய் இருந்திடுவோம். இயேசு குறைகள் உள்ளவராய் இருப்பது போ நாமும் குறைகள் உள்ளவராய் இருந்திடுவோம். குறைகள் உள்ளவராய் இருப்பது போ நாமும் குறைகள் உள்ளவராய் இருந்திடுவோம். இனிமேல் நீங்கள் பாட தேவையில்லை. நாங்கள் இருக்கிறோம், இவங்க இருக்கிறாங்க, அவங்க பாடுவாங்க, நான் கேட்பேன், நான் பாடுவேன், அவங்க கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் என்னென்ன குறைகள் சொன்னார் டப்புன்னு சொல்லிடுறேன். மொத்தமாக ஒரு 5 குறைகளை சிறப்பாக எடுத்து சொல்றார். ஒன்று, இயேசுவுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கூட இல்லைங்க, ஞாபக மறவி. நீங்களாவது பரவாயில்ல, போன வருஷம் 1000 சொல்லி கொடுத்து ஞாபகத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க. இயேசு ரொம்ப ஞாபக மறவி அப்படிதான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? இந்த தியான இல்லத்து பேர் என்னம்மா? அது கூட இந்த ரேட் என்ன சொல்லுவாங்களே, இது கூடமா தெரியல. ஞாபகம் இல்லாதவங்க, கொஞ்சம் கூட ஞாபக மறவி, ஞாபகமே இல்லை, ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. முதல் குறை அவர் சொன்னது இயேசுகிட்ட. 2வது குறை, கணக்கு ஒன்றுமே தெரியாதான், கணக்கில் முட்டை. 3வது என்னன்னா, எல்லாத்தையும் பேச சொன்னால் நல்லா இருக்குமா? சரி சொல்லிடலாம், டைம் இல்லையே. 3வது குறை என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் இப்போ மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் மறவி. 3வது அறிவுலாம் அவ்வளவு தெளிவா இல்லையா. என்னது ஃபாதர், இப்பயே நாங்கள் கல் தூக்கி கையில் வச்சுட்டு இருக்கிறோம், நரன்னு கடிச்சு மூஞ்சி மேலே தூக்கி போட்டு ஒரே ஓட்ட ஓடிடுவோம் ஃபாதர், மைக்கு கிடச்சுன்னு சொல்லி ஏசாண்டவரை பற்றி இப்படிலாம் பேசுறது. 3வது அறிவு தெளிவு கொஞ்சம் அவ்வளோ நல்லா யோசித்துலாம் முடிவெடுக்கிற மாதிரி தெரியல ஏசாண்டவர். 4வது அவற்றுக்கு குறை என்னன்னா, ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியெல்லாம் ஒரு இப்போ பாருங்களேன், இப்போ ஆர்கே நகர் தொகுதினா என்னென்ன நலத்திட்டங்கள், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இவர் பெரிய ஒரு திருச்சபை ஏற்படுத்த போறாரு. இவர் நலத்திட்டங்களை கூட ஒழுங்கா சொல்ல, வந்தா சாப்பாடு இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை, சாவுதான், என்ன மாதிரி தான் நீயும்,
என்று சொல்லி இப்படி ஒரு வித்தியாசமான விதத்தில் பேசுபவராக இருந்தார். ஐந்தாவது பொருளாதாரத்தில் மக்கு. நாலாவது தான் என்னமா இந்த சாகசம் காட்டினார்னுவாங்க. அதாவது வித்தியாசமாக செயல்படுறார். சாதாரணமாக ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு, நான் எங்கள் ஸ்கூலுக்கு 10,000 நோட்டீஸ் அடிச்சு, தமிழ் மீடியம் ஸ்கூல் தாங்க, எங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் அவன் பையன் அவ்வளோதான் அவன் தான் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி தான் நோட்டீஸ் நாங்கள் போடுறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா வித்தியாசமாக செய்கிறார். வா, ஆனால் வந்து அவனுக்கு சாப்பாடு கூட வழி இல்லை. பிரைஸ் தி லார்ட். சரி, மீது விளக்க இன்னும் டைம் இருக்குதுமா, எல்லாத்தையும் புட்டு வைக்க போகிறோம்ல. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஐந்தாவதாக பொருளாதாரத்தை பற்றி ஒன்றும் கணக்கு பதிவியலும் படிக்கல, பொருளாதாரமும் படிக்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏங்க பாதி பேர் அமைதியாயிட்டீங்க? பாடுவோம் மீண்டும் ஒரு முறை. தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவராயிருந்திடுவோம். பாடுவோம். போல் நாமும் இரக்கமுள்ளவராயிருந்திடுவோம். இயேசு குறைகள் உள்ளவராயிருப்பது போல் நாமும் குறைகள் உள்ளவராயிருந்திடுவோம். பாடுவோம். இயேசு குறைகள் உள்ளவராய். இருக்கிறது 1000 பேர் பக்கம் இருப்பாங்க, 100 பேர் கூட பாட மாட்டேன்றாங்க. நில்லுங்க, நான் ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது முதல் குறைகளை எடுப்போம். முதல் குறையை எடுத்து பார்ப்போம். முதல்ல என்ன குறை அவருக்கு? ஞாபக சக்தி கொஞ்சம் கூட இல்லை. சாயந்தரம் பிரசங்கம் முடிச்சு வெளியே போகும்போது நீங்கள் யாரும் என்னை கேட்டுறாதீங்க ஃபாதர், எனக்கும் இயேசு மாதிரி ஒரு குறை வந்துருச்சு ஃபாதர், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல ஃபாதர், நீங்கள் என்ன சொன்னது எனக்கு தெரியல ஃபாதர்ன்றாதீங்க, கொண்டு விடுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கூட இல்லை. எடுத்துக்காட்டா இவர் சொல்கிற ஒரு பைபிள் பகுதி லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 42வது வசனம் 43வது வசனம். அங்கே என்ன பார்க்குறோன்னா, இப்போ தான் போன வாரம் தியானித்தோம், கவனியுங்கள். இயேசுவனுடைய பாடுகளை தியானித்தோம். இயேசுவை சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள். இயேசுவுக்கு வலதுபுறத்திலே என்ன கல்லன்? நல்ல கல்லன். இடதுபுறத்தில் கெட்ட கல்லன். நல்ல கல்லன் கெட்ட கல்லன் என்ன வித்தியாசம்? 2 பேரும் திருடர் தானே. என்ன மனம் மாறினா? திருட்டுலேருந்து மனம் மாறினானா? பாவத்தை எங்க ஒத்துக்கிட்டான்? 2 பேரும் ஒத்துக்கல. 2 பேருக்கும் சிலுவையில் இயேசு மட்டும்தான் பாவம் செய்யாதவர். அவன் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும், திருடன் நான் ரொம்ப நல்லவன் 1000 ரூபாய் எடுத்துட்டேன், அவன் ரொம்ப கெட்டவன் 500 ரூபாய் எடுத்துட்டான். நல்ல திருடனை வீட்டுக்கு அனுப்பி விட்டு கெட்ட திருடனை கூட்டி போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வைப்பீங்களா? ஐயோ, ஒருத்தர் கண்ணை மூடிட்டா இருப்பியே. யாரு என்ன பேசிட்டு இருக்கிறையா? அப்ப அன்புக்குரியவர்களே, ஒரு திருடன் தான், நல்ல திருடன் கெட்ட திருடன் பைபிள் சொல்லுது. ஆனால் அவர்கள் செய்த தவறு என்ன? கடவுளுக்கு பயந்து என்ன தப்பு பண்ணா? ஒரு கிரிமினல் தப்புங்க. சிலுவையில் ஒருவரை அறைந்து கொள்கிற அளவிற்கு பெரிய தப்பு செஞ்சான். யாரு? திருடர்கள் இருவருமே. அதான் நல்லவன் கெட்டவனை பார்த்து சொல்லுவாண்டே, ஏடா நீ ஆண்டவரை பார்த்து அப்படி பேசுற, நாமெல்லாம் இதுக்கு தகுந்தவங்கடா, நம்ம அவ்வளோ பெரிய பாலா போன செயலாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இவர் அப்படி இல்லடா, அமைதியாடுறா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல பாடுறா, சாவும் போது கூட நல்லது பேசு சாவடா. இது சொன்னனால தான் அவனுக்கு நல்லதுன்னு பேர் வச்சுட்டோம். சரி, ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுத்தா நல்லவன் ஆயிட்டான். சரி, அவன் இயேசுவை பார்த்து என்ன கேட்குறான்? 23:42 இயேசுவை பார்த்து சொல்ற வார்த்தை அனைவரும் தெளிவாக சத்தமா, நீர் இயேசுவே, நீர் அரசு உரிமையில் வரும் பொழுது என்னையும் நினைவிற்கொள்ளும். ஆண்டவரே, நீ அரசு உரிமையில் இதெல்லாம் இறந்து உயிர் தெழுந்து வான்வீட்டிற்கு செல்லும் பொழுது என்னையும் நினைவிற்கொள்ளும் என்று சொன்ன பொழுது இயேசு என்ன பதில் சொல்கிறார்? 43வது வசனம், இன்றே நீர் என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய், வான் வீட்டில் இருப்பாய். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன ஞாபகம் இருக்குது? இவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பண்ணி சாவர அளவுக்கு கொண்டு போய் அவன் சாவறதுக்கு உறுதி, அவன் சாவ வேண்டியது நியாயமான ஒன்று, அவன் சிலுவையில் இறப்பது நியாயமான ஒன்று. அவ்வளவுக்கு பெரிய தண்டனையை அவன் செய்திருக்கிறான். அவன் ஒரே வார்த்தை சொல்றான், ஆண்டவரே, வான் வீட்டில் வரும்பொழுது என்ன ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் என்று மட்டும்தான் அவன் கேட்கிறான். அவனுடைய பாஸ்ட், அவன் பண்ண அத்தனை தப்பையும், பிறப்பு முதல் இப்ப இறக்க போற தருவாய் வரை அவன் செய்த அத்தனையும் அவர் மறந்து விட்டு
இன்று நீர் என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லுகிற பொழுது அவனுடைய பாஸ்ட், அவனுடைய பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கையை மறந்துட்டாரா இல்லையா? நானாந்தா நீங்களாந்தா, சரி சரி இப்போ நீ இப்படி சொல்லு, போய் 20 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வா, வான் வீட்டில் இடம் தரேன். ஏசாண்டவர் சொல்லியிருக்கலாம் 20 வருஷம் உத்திரிக்க ஸ்தலத்தில் போய் இருந்துட்டு அப்புறமா வா, உனக்கு நான் நிச்சயம் வான் வீடு தரேன், நரகத்துக்கு உன்னை போட மாட்டேன், நான் எங்கள் அப்பாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் பாருங்கள் அன்புக்குரியவரே, அவர் அத்துணையையும், அவன் செய்தது எல்லாமே தப்புங்க, ஒரே வார்த்தை, ஆண்டவரே என்னையும் நினைவு கொள்ளும் ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதுமாக இருந்தது அன்றே அவன் வான் வீட்டிற்கு செல்வதற்கு. அப்ப இயேசுவுக்கு ஞாபக சக்தி கம்மியா இல்லையா? பேசுங்க, எப்பயாவது கேட்கல, இறக்கம் இருக்கட்டுங்க, ஞாபக சக்தி அவர் சண்டைக்கு வந்தோம் நாங்கன்ற மாதிரி இருக்குது இப்ப. அப்போ அதனால அன்புக்குரியவர்களே, சரி அதை விடுங்க, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்தில் 37வது வசனம். அந்த அம்மாவை மாதிரி வேற ஒரு அம்மாவை பற்றி காலையிலே ஆண்டவர் பிரசங்கம் வச்சாரு, இருந்தாலும் இருக்கட்டும். அந்நகரில் பாவியான ஒரு பெண் இருந்தார். எந்த ஊர்லையா, சிற்றூர்லையா, தெருவுலையா, நகர்லையா? அந்த அம்மா நகருக்கு பெயர் பெற்றவர்கள், ஊர்ல இல்ல. அந்நகரில் பாவியான ஒரு பெண் இருந்தார். அப்படின்னா அந்த நகரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அம்மா யார் என்னன்றது எல்லாருக்குமே தெளிவா தெரியும். வசனம் தொடர்ந்து வாசிங்க. அவர் பரிசேயருடைய வீட்டிற்கு உணவருந்த போகிறார் என்பது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது. அதனால இந்த அம்மா இயேசுவை பார்ப்பதற்காக அவங்க வீட்டுக்கு போகுது. பிரைஸ் தி லார்ட். 39வது வசனம் இல்லை, 38வது வசனமே வாசிங்க. இங்க பாருங்க, சரி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த நகரில் பாவினியான ஒரு பெண் இருந்தார். எல்லாருக்கும் ஃபேமஸ், அந்த அம்மா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இயேசு வீட்டுக்கு, இன்னொருத்தர் வீட்டுக்கு, சீமோன் வீட்டுக்கு சாப்பிட போகிறான்னு தெரிஞ்ச உடனே இந்த அம்மா வந்துருச்சு. ஒரு நறுமண தைலத்தினுடைய ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு வருது. வந்து என்ன செய்து, இயேசுவிற்கு பின்னால் நின்று, 38வது வசனம் வாசிங்க தெளிவா. இயேசுவிற்கு பின்னால் நின்று, எங்க நினைச்சான்? கவனமா கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். இல்ல தூங்கிட்டு இருக்கிறவங்களாம் வரதுகிற முயற்சி ஒரு அள்ளியிலே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அந்த அம்மா எங்க நிக்குதுன்னு பாருங்க. சரி, தூங்கிட்டே கவனிச்சாலும் போதும். அந்த அம்மா இயேசுவிற்கு பின்னால் கால் மாட்டில், பின்னாடி யாரும் இல்லை தானே, பின்னால் கால் மாட்டில் வந்து நின்று அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை, இப்போ ஏசாண்டவரை நான் சும்மா என்ன வச்சுக்குவேன், சும்மா பேருக்கு தாங்க, ஏசாண்டவர் இல்லை, இயேசுவிற்கு பின்னால் வந்து அந்த பெண்மணி நின்று காலடிகளில் அடுத்து வந்து நின்று அழுது கொண்டு தன் கண்ணீரால் காலடிகளை நனைத்து தன் கூந்தலால் காலடிகளை துடைத்து விட்டு தொடர்ந்து முத்தமிட்டு நறுமணம் தைலம் பூசுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உயிரோடு இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு உண்மையிலே உயர்த்து விட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் அன்புக்குரியவர்களை, இந்த பெண்மணி இயேசுவின் அருகில் வந்து காலடியில் அமர்ந்து கண்ணீரால் காலடிகளை, பாதங்களை நனைத்து தலைமுடியால் துடைத்து விட்டு தொடர்ந்து முத்தம் விட்டு நறுமண தைலம் பூசுகிறார். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 40வது வசனம். இல்லை 39வது வாசிங்க. 39வது வசனம் தான் வாசித்தீங்களா? இப்போ இல்லை 39. அவரை அழைத்திருந்த, சரி வேண்டாம், வசனம் போனால் நல்லா இல்லை. இங்கே பாருங்க, கவனிங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் சீமோன். நான் தானே உன்னை கூப்பிட்டேன். பரிசேயர்லாம் உட்காந்துக்கிறாங்க. என்னடா இந்த பொண்ணு இங்கே இயேசுக்கிட்ட வந்திருக்குதே, காலு கழுவுறா, நறுமண தைலம் ஊத்துறா. இப்படி பார்த்துட்டு இருந்தவங்க மனசுக்குள்ள சொல்கிறாங்க. நான் மனசுக்குள்ள சொல்கிற வசனம் 44 நினைக்கிறேன். எத்தனாவது வசனம் அது? 39வது வசனம். கவனிங்க. இவன் ஒரு இறைவாக்கினானா இருந்தா, நில்லுங்க, நீங்க சொல்ல தேவையில்ல, நான் சொல்றேன் கேளுங்களேன், பரிசேயரா தான் பேசிட்டு இருக்கிறேன். இவன் ஒரு இறைவாக்கினனாக இருந்தால் இவள் யார் என்றும் எந்த கேட்டகரி என்றும் எவ்வளவு பெரிய பாவி என்றும் இவனுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா?
என்று மனதிற்குள் அவன் பரிசேயர் பேசிக்கொண்டார்கள். எப்படி பேசினாங்களாம்? ஏய், இவன் நம்ம இறைவாக்கினன் தான் கூட்டிட்டு வந்தோம், இறைவாக்கினா தான் இவன் பாஸ்ட் ஃபுல்லா இவனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, இந்த ஆளு பார்க்கவே தெரியுது பாரு எப்படியெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் 44வது வசனத்தில் இயேசு இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த அம்மா பாஸ்ட் என்ன இப்படி வாழ்ந்துச்சு, இது ஒன்றும் பொருட்படுத்தாமல், சீமோனே இவரை பார்த்தீரா, இந்த அம்மா பண்ண இந்த செயல்களை மீண்டும் எடுத்து ஒப்பிட்டு பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, சொல்றது புரியுதா புரியலையா? ஒப்பிட்டு பேசுகிறார். சீமோனே இந்த அம்மாவை பார்த்தியா? 44வது வசனம், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலடிகளை கழுவல, ஆனா இந்த அம்மாவை பாரு, கண்ணீரால் நனைத்து என் காலடியை கழுவுகிறார். அடுத்த வசனம் 45, நீ எனக்கு முத்தம் தரல, இவரோ எனக்கு ஓயாமல் முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்த 47வது வசனம், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இந்த பெண்மணியோ என்ன நறுமண தைலத்தை என் காலடிகளில் பூசிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களை பாருங்கள், இயேசு எல்லாருக்கும் இறந்த காலம் நிகழ்காலம்லாம் தெரியும். நேற்றுக்கு நடந்து என்ன, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நாளைக்கு நடக்க தெரியலன்றுங்க. ஆனால் இயேசு இங்கு பேசுகிறது எல்லாம் நிகழ்காலத்தை பற்றித்தான் பேசுகிறார். இங்க பாரு சீமோனே, இப்ப என்ன நடக்குதுன்னு பேசு. சீமோன் என்ன பண்ண மனசுல, இவ யாரு, அப்படி இருந்தா அவங்கள இருந்தா இப்படி பண்ணா என்று அவன் இறந்த காலத்தை பற்றி, அவளுடைய பழைய வாழ்க்கையை பற்றி பேசி, இறைவாக்கினா நீ இருந்தா பழச பத்தி மனசில் நினைச்சா அவளை துரத்தி விட பாரு என்று சீமோன் பரிசேயன் மனதில் நினைக்கின்ற பொழுது, இயேசு ஆண்டவர் நிகழ்காலத்தில் இப்ப என்ன நடக்குது பார்ப்பா, நீ என் காலில் கழுவு, தண்ணி ஊற்றி விட, நீ கழுவுல. பரிசேயன் என்றால் ஒருவர் வீட்டுக்கு வரும்போது கால் கழுவி உள்ள கூட்டு வரணும், நீ கால் கழுவு வைக்கல, இவள் கண்ணீரால் கழுவுகிறாள். நாம்பளா தான் வேர்வையால இயேசு கால கழுவி இருப்போம். இரண்டாவது, இவள் எனக்கு முத்தமிடவில்லை, நீ எனக்கு முத்தமிடவில்லை, அரவணைத்து ஒருவரை வீட்டிற்குள்ளே கொண்டு வருவார்கள், இவளோ ஓயாமல் முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார். நீ தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ தன் நறுமண தைலத்தை காலுக்கு பூசுகிறாள். இவள் இப்ப இந்த நிகழ்காலத்தில் என்ன செய்யறா பார்ப்பா. பழசெல்லாம் எனக்கு தெரியாது, நான் யோசிக்க மாட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இறைவாக்கினர் என்றால் ஒரு சில நேரங்களில் பழையதை பற்றி பேசலாம். நான் இறைவாக்கினர் அல்ல, இறைமகன் இயேசு ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர். நான் பழையதை பற்றி, அழுவி போனதை பற்றி, ஊசி போனதை பற்றிலாம் பேசுறது எனக்கு நேரம் இல்லை, நான் பேச விரும்பல. நிகழ்காலத்தில் நீ எப்படி இருக்கிறாய்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி செய்த காரணத்தால் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், அம்மா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. நீ இவள் அதிகமாக அன்பு செலுத்திய காரணத்தினால் அதிகமான இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, எங்க பாவம் அதிகமோ அங்க அருட்பொழிவும் இரக்கமும் அதிகமாக இருக்கிறது. அதனால அதிகமாக பாவம் செய்யணும் அர்த்தம் இல்லை. உன் வாழ்வில் உன்னுடைய பழைய காலத்திலே பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் நீ எப்படி ஆண்டவரை அன்பு செய்கிறார் என்பதை பொறுத்து அவர் உன் மீது இரக்கத்தை பொழிந்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி அல்லேலூயா. ஃபாதர் சுத்தி வளைச்செல்லாம் பேச என்ன ஃபாதர் சொல்ல வரீங்க? நீங்கள் யாராக இருந்தீர்கள், உங்களது எதிர்காலம் என்ன, உங்களது பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, நேற்று எங்க இருந்தீங்க, என்ன பண்ணீங்களா எங்களுக்கு வேண்டாம். அதை இறைமகன் இயேசு விரும்புவதில்லை. ஆனால் இன்று எப்படி நீங்கள் இறைவார்த்தையை கேட்கிறீர்கள், அவரது காலடியில் வந்து அமர உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரமாக கண்ணீர் விட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அவரது இறைவார்த்தையை நீங்கள் கேட்டு உங்கள் காதுகளில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? அருட்சாதனம், நற்கருணை, இறைவார்த்தை வழிபாடு, ஒப்புரு அருட்சாதனம் என்று பங்கெடுத்து ஆண்டவருக்கு நறுமண தைலம் பூசுவதைப் போல நீங்கள் உங்களுக்கு நறுமண தைலத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? இப்படி எல்லாம் செய்தீர்கள் என்றால் உங்கள் பழையதை பற்றி யாரும் பேச நான் விரும்புவதில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாராவது வீட்டுக்கு வந்துட்டு நான் ஜெபம் பண்றேன், அந்த வீட்டில் போன வருஷம் ஏதோ நடந்திருக்குது, இறைவாக்கினும் போலி இறைவாக்கினும் ஆண்டவருக்கே தேவையில்லைன்ட்டாரு, நானே பழச மறந்துட்டுன்றாரு, எதுக்கு அவளெல்லாம் கூட்டு உட்கார ஜெபம் பண்ற? நீ கேவலமான செயல். வாந்தி எடுக்க வச்சு வைக்கிறது சமம், வாந்தி எடுக்க வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்கிறது சமம். அவர் ஜெபம் பண்ணால் எல்லாம் கிடைக்கும், இவங்க போனால் பழசு எல்லாத்தையும் குழி தோண்டுவாங்க, இந்த இடத்துல ஒரு எலும்பு கிடைக்கும், நீ வாந்தி எடுத்தா ஒரு துருண்டு கல் கிடைக்கும், நீ போனால் அதுக்குள்ளே நீ ஒரு இடத்துல குழி தோண்டினா 2 முட்டை கிடைக்கும், மண்டையோடு கிடைக்கும், அந்த ஓடு கிடைக்கும், கண்டது போனது கிடைக்கும், எதையே கிடைச்சிட்டு போகுது.
இயேசுவே உன் பழையதை தோண்ட விரும்பவில்லை. நீ யார் அவனை அவளை அழைத்து வந்து அந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ண? அவங்க அப்படி சொல்றாங்க. இங்க போனா 1 லட்ச ரூபா குழி தோண்டினா அப்படியே 1 லட்ச ரூபா பழைய நோட்டா வருமா? பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, யாரையும் நம்பாதீர்கள். நானே சொல்லிட்டு அதுவும் பழசு அப்படி இப்படி, அதனால நீ சரியாக மாட்டேன், ஒரு 500 ரூபா கொடு அப்படின்னா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு ஓடி போயிரு. இறைமகன் இயேசு உன் பழையதை மறந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, ஆவியாக பறந்துட்டு இருக்குது, அங்கே போனால் அது பண்ணால் பூஜை பண்ணால் இது வருது, எதை பண்ணால் எதை வருது, அவங்களே இறந்து போயிட்டாங்க, ஷீ இஸ் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு கேட்டது. உங்களுக்கு என்ன தெரியும் பாரு, நீங்கள் சின்ன வயசு 1 மணிக்கு வந்து பாருங்க, அந்த இடத்துல அப்படியே காற்று உசுன்னு பறந்துட்டு இருக்கும். தற்கொலை பண்ணால் அவங்க வந்துருவாங்களாம். எத்தனையோ பேர் விவாதமாக இறந்தாங்களா கொன்னாங்களான்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அப்படியா இருந்தால் அவங்களே வந்து சொல்லிட்டு போட்டுமே ஜட்ஜிக்கிட்டையும், இல்லை அவங்களே வந்து சாட்சியெல்லாம் சொல்லிட்டுமே அப்படித்தான் இறந்துன்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக பேசினேன் நாக்கு கிளிடுவீங்க. அன்புக்குரியவர்களே, இயேசு பழையதை ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. பழையதில் குறிப்பாக பாவத்தை ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. பாவம் அவருக்கு ஞாபகத்தில் இல்லை. நல்லது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிறார். அது நிகழ்காலத்தில் நல்லது. இப்ப தூங்கிட்டு இருக்கிறையே அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கிறார். கேட்கிற மாதிரி நடிக்கிறையே அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, இயேசுவிடம் இருக்கிற ஒரு குறை என்னது? ஞாபகம் மறதி. இன்னொரு எடுத்துக்காட்டு, கணக்கு 2வது போலாமா? இன்னும் நம்ம இந்த கணக்கே முடிக்கல, அவர் சும்மா விட போறதில்ல. இன்னொரு எடுத்துக்காட்டு, லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 20 முதல் இறை வார்த்தை. ஊதாரி மைந்தன் உபமை, நமக்கு தெரிஞ்ச உபமை. ஊதாரி மைந்தன் இறையவன் வந்தான், எப்பா காசை கொடுப்பேன், செக் எழுதி கொடுப்பேன், நான் போகிறேன், என் பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், உன் மளிகை கடைலாம் வச்சு என்னால் நடத்த முடியாதுண்ணா. டே சொல்கிறது கேளுடா, நம்ம நாகர்கோவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு அப்பா அது இது சொல்லி பார்த்தாரு. நீயும் மளிகை கடையும் நீயும் பாட்டு நீ என்ன பலச்சார கடையை அதே வச்சு நடத்திக்கா. நான் பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு காசு செக்கு எல்லாத்தையும் வாங்கி சண்டை போட்டு ஒப்பார் வச்சு அம்மா அழுந்துடே விட்டு போவாதரா. அப்பாவும் எவ்வளோ சொல்லி பார்த்து யார் பேச்சும் கேட்காம போனவன் போனான், போயிட்டான். தருதலன்னு வாங்க என்னென்னவோ பேர் வச்சு கூப்பிடுவாங்க, போயிட்டான். ஊதாரி மைந்தன் அழகா நற்செய்தியில் சொல்லுது. அவன் எல்லாத்தையும் அழித்து விட்டு அவன் நினைக்கிறான், ஐயோ அப்பா கிட்ட அந்த கடையில் மளிகை கடையில் கூலியாலாம் ஒருத்தர் இருந்தா போதுமே, தக்காளி அப்படின்னா ஒரு தக்காளி 2 எடுத்து கொடுத்துருந்தா போதுமே, பொழைச்சிருக்கலாமே அப்படி என்று நினைத்து விட்டு அவன் அப்பாட்ட ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணுறான். என்ன பிரசங்கம்? 18-19 வசனம். அறிவு தெளிந்தவராய் எல்லாம் போனோட்டி தந்தையான கூலியாளர்களுக்கு தேவை. 18-19 மட்டும் வாசிங்களேன். நானும் என் தந்தையிடம் போய், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன், இனிமேல் உன் மகன் என அழைக்கப்பட தகுதி எனக்கு இல்லை, அந்த தகுதியை நான் இழந்துட்டேன், உன் பையனே இல்லப்பா, நான் கூலி ஆள்ல ஒருத்தர் என்ன எடுத்துக்காப்பா அப்படின்னு போய் கேட்குறேன், அப்படியாவது பொழைச்சிக்கலான்னு சொல்லி அவனே அவனுக்குரிய தகுதி இழந்து விட்டு நான் மேல அவங்க பையன்லாம் இல்லை ஒரு கூலி ஆளை எடுத்துக்கான்னு சொல்லி பிரசங்கம் ரெடி பண்ணி போறார். 20வது வசனம். இனிமேல் ஸ்லோவா வாசிக்கணும். ஓகே. உடனே அவர் புறப்பட்டு தந்தையிடம் போனார். கவனமா பொறுமையா. தொலைவில் வந்து கொண்டு இருந்த பொழுது யாரை பார்த்தாங்க? யாரும் என்ன பார்க்க மாட்டேன்றாங்களே. தொலைவில் வந்து கொண்டு இருந்த பொழுது அவர் தந்தை அவரை பார்த்து விட்டு, பாருங்க அங்கிருந்து ஊதாரி மைந்தன் வரான்னு வச்சுங்களேன், அப்படியே வரதை பார்த்த உடனே தொலைவில் இருக்கிற வயசு 60-70 வயசான அப்பா அவன் பார்ப்பதற்கு முன்னதாக தொலைவில் வருவதை அப்பா பார்த்து விட்டு பரிவு கொண்டு, யார் ஓடி போனது? அப்பா ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார். பாருங்க என்னென்ன செஞ்சுக்கிறார். அன்புக்குரியவர்களை தப்பு பண்ணி போனது யாரு? பையன். திருப்பி வந்த அவ்வளவுதான். அவன் வந்ததை பார்த்ததும் நாமளா வாடா வா, நேற்று தான் தண்ணி ஊற்றி விடணும், இப்படி ஒரு பையனே இல்லை, எனக்கு ஒரே பையன் தான் சொன்னேன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டுக்குன்னா மட்டும் யாரும் தெரியாமல் நமக்கு தெரியாமல் வீடு விட்டு போயிருட்டோம். உங்களுக்கு எத்தனை புள்ள? ஒரு புள்ள. இன்னொன்று அவ செத்துட்டா. எங்கக்கிறா? செத்துட்டு துபாதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறா. எத்தனை பிள்ளைங்க? அவளுக்கு 2 பிள்ளைங்க. உயிரோடு இருக்கிறாளா? செத்துட்டா.
ஒரு மகள் அல்லது மகன் தவறு செய்கின்ற பொழுது மன்னிக்க மனதில்லை நமக்கு. அவன் தப்பு பண்ண ரைட்டுன்னு சொல்ல, அது அப்புறமா இருக்குது. ஆனால் அவர்கள் இறந்ததற்கு சமமாக பார்க்கின்ற இந்த காலத்திலே இந்த தந்தை அவன் வருவதை பார்த்தார், பழச எல்லாத்தையும் மறந்துட்டாருங்க. அவன் எத்தனை செக்கு வாங்கினான், எத்தனை கோடிக்கணக்கான காசு வாங்கினான், என்ன பண்ணான், ஏது பண்ணாடே, மீதி இருக்குதாடா, கடன் வச்சுக்கிறாடா, எங்கடா போய் போட்ட, வாடா போய் தேடலாம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்புக்குரியவர்களே. அவனை பார்த்து அவன் தொலைவில் வருவதை பார்த்து விட்டு ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்டு பரிவு கொண்டு அவனை ஏற்றுக்கொள்கிறான். அப்புறமா என்ன செய்யறாரு, அவன் ஏதோ சொல்ல முயற்சி பண்றாப்பா, நான் ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணம்பா, உங்களுக்கு எதிராக தப்பு பண்ணிட்டேன்பா, ஏதோ வளர்றான். அதுக்கடுத்து அப்பா என்ன சொல்றாரு பாருங்கள், தந்தை என்ன செய்கிறார், தந்தை இரக்கம் உள்ளவராய், பாட்டும் நாமும் இரக்கமுள்ளவராய் இருந்திடும். அனைவரும் சேர்ந்து பாடினாதான் மீதி பிரசங்கம். தந்தை இரக்கம், இயேசு குறைகள் உள்ளவராய் இருப்பது போல் நாமும் குறைகள் உள்ளவராய் இருந்திடும். ஒரு அம்மா அந்த குறைன்ற வார்த்தை மட்டும் சொல்லாம அப்படியே இயேசு சொன்னா கூட தப்பு நினைச்சிட்டு இருக்கிறாங்கம்மா. சொல்லாமா, தப்பு இல்லம்மா. ஒன்னாவது அம்மா முதல்ல உட்காந்துக்கிறாம்மா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள் அன்புக்குரிய, இந்த தந்தை அத்தனையும் மறந்து விட்டார், அவன் மீது பரிவு கொண்டார். இந்த ஒரு காரணத்திற்காக அவன் செய்த அத்தனையையும் அவ்வளவு பாவத்தையும் மறந்து ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு என்ன செய்யறாரு, புத்தாடையை அணிவிக்கிறார். வாசிங்க அந்த வசனம் பாருங்க. யார் அங்கே தூங்கிட்டு இருக்கிறீங்களா? சரி பரவாயில்ல, வாங்க. புத்தாடையை, முதல் தரம் ஆடையை என் மகனுக்கு உடுத்துங்கள். ஒண்ணு, கையில் எங்கடா மோதிரம் காணும், மோதிரம் கொண்டாந்து போடு. கையில் உங்க கையில் இருக்கிற மோதிரத்தை கொடுமா, பரவாயில்ல என் கையில் இல்லை, மோதிரம் போடுங்கள். ரெண்டாவது, செருப்பு இல்லை, செருப்பு பதறாதீங்க, செருப்பு கொண்டது கொடு. அடுத்து, சரி அது மட்டும் பண்ணா போதாது, அவன் அப்படியே பேனுக்கிறான் என்ன மாதிரி. என்ன மாதிரி இல்லை, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். பத்துல, அப்புறம் விருந்து, அவனுக்கு மட்டும் இல்ல வந்துக்கிற எத்தனை பேருக்கு விருந்து கொடுங்கள். அப்புறமா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஏனெனில் அவன் இறந்து போயிருந்தான். அவ்வளவுதான், பழசெல்லாம் தெரியல, அவன் செத்து இருந்தான், உயிரோட வந்துட்டான். ஒரே வார்த்தை, அவன் உயிர் பெற்று வந்திருக்கிறான். பழச எனக்கு தெரியலங்க, அவன் செத்துட்டான், இறந்து போனவன் உயிரோடு வந்திருக்கிறான். அதனால பழச நான் கேட்க விரும்பல. அவன் இத்தனை நாள் காணாமல் போயிருந்தான், கிடைத்து விட்டான். அதனால் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடினார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் முதல் பண்பு, இயேசுகிட்ட இருக்கிற குறை. இந்த குறையை நம்ம கத்துக்க போறோம். என்னன்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில இப்பயாவது கவனிச்சா போதும் ஃபாதர், நம்ம வாழ்க்கையில இத்தனை நாள் நாம் செய்த அத்துணை பாவங்களை நம் ஆண்டவர் மன்னித்து விட்டாரா இல்லையா, மறந்துட்டாரா இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, உண்மையில் அவருக்கு ஞாபக குறைவுதான். நம் பாவங்களை மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். ஆமா இல்ல, நீ தான் பாவ சங்கீதம் வந்த இல்ல, ஆமா நீ தான் நல்ல பாவ சங்கீதம் பண்ண, நீ பாவ சங்கீதம் பண்ண விஷயத்தையே மறந்துட்டார்ப்பா, உன்னை மன்னித்ததை கூட மறந்து விட்டு உன்னை அன்பு செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா பாவ சங்கீதம் பண்ணாம இருக்கலாமா ஃபாதர்? மறக்க மாட்டோம் நாங்க. அன்புக்குரியவர்களே, பாவ சங்கீர்த்தனத்தில் தான் மன்னிக்கிறான், ஆனால் மன்னித்ததை கூட மறந்து விட்டு நம்மை அன்பு செய்கிறான். அது மட்டும் இல்ல, நினைவில் கொண்டிருக்கிறார். எதை நினைவில் கொண்டிருக்கிறார்? இன்று நான் எப்படி ஆண்டவரை தேடி விரும்பி வந்திருக்கிறேன் என்பதை நினைவில் கொண்டிருக்கிறார். இந்த வெயிலையும் இறைவார்த்தை கேட்க வந்தாய்ப்பார், அதை நினைவில் கொண்டிருக்கிறார். தூக்கம் வருதுன்னு இருந்தாலும் இந்த ஃபாதர் இப்படி பண்றாரேன்னு கண்ணை முடிச்சு முடிச்சு என்ன உத்து பார்த்துட்டு இந்த பிரசங்கம் கேட்கிறப்பார், அதை நினைவில் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மேலும் ஒன்று புதிதாக அன்பு செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம். இந்த பாடம் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது? இயேசுவின் குறையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன ஃபாதர்? இயேசுவினுடைய குறையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன என்ன தெரியுங்களா? நமக்கும் இயேசுவை போல ஒரு ஞாபக மறவி வேணும். அதன் முடியவே முடியாது ஃபாதர். கல்யாணத்து அன்னைக்கு எங்கள் மாமியார் ஒரு கேள்வி கேட்டுச்சு, எங்க புடவை இதுதான் புடவையானுச்சு. அது இப்பயும் என்னால் மறக்க முடியல. எங்கள் மாமியார் இருந்து 30 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இப்பயும் என்னால் மறக்க முடியல ஃபாதர். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் தெரியாமல் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், எதையோ ஒன்று கேட்டார்.
நான் மறக்க மாட்டேன் ஃபாதர். என் புள்ள வளர்ந்த உடனே நீலாம் எப்பாவே காசு தரமாட்டேன்றியே ஏதோ ஒன்று கேட்டுட்டான். எனக்கு தெரியல, நான் சும்மா கற்பனை பண்ணி சொல்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உங்ககிட்ட மைக் கொடுக்கணும். சொல்லுவீங்க, ஆமாம் ஃபாதர், உங்களுக்கு தெரியுமா ஃபாதர்? அன்புக்குரியவர்களே, பிறர் செய்த பாவங்களை எண்ணி எண்ணி அடுக்கி வச்சுட்டு இருக்கிறியே, எப்படி இயேசுனுடைய குறை உனக்கு சொந்தமாகும்? எப்படி இயேசுடைய பிள்ளையாக நீ மாறுவாய்? அதனால பிறரின் குறைகளை அத்தனையும் மறந்து விட வேண்டும். ஞாபகமே இல்லை ஃபாதர் என்பதை போல. ஆனா ஒரு முறை கூட மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமே, எப்படி இயேசுவின் பிள்ளையாக இறைவனின் இரக்கத்தை பெற முடியும்? பெற்றதை அனுபவிக்காமல் இருக்கிறோம். இயேசு மன்னித்து விட்டார், நம் பாவங்கள் அத்தனையும் மறந்து விட்டார், ஞாபகத்துக்கு கூட இல்லை. நாம் இப்ப செய்யற நல்ல செயல்களை மட்டும் பாராட்டுகிறார். ஆனால் நம்மை பார்க்கின்ற பொழுது அதை ஒன்றும் அனுபவிக்காதவர்களைப் போல பிறரிடத்தை மன்னிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் எண்ணி எண்ணி வச்சிருக்கிறோம். எங்கள் நாத்தனார் அப்படி சொன்னாங்க, எங்கள் கொழுந்தனார் இப்படி சொல்லிச்சு, எங்கள் மாமியார் அப்படி சொல்லிச்சு, மாமியார் ஒன்று விட்ட மாமியார் அண்ணன் சொல்லிச்சு, ரெண்டாவது அவங்க இப்படி சொன்னாங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க அப்படி சொன்னாங்க, ஒபாமா இப்படி சொன்னார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய இந்த குறையை நமதாக்கி கொண்டு அத்தனையையும் மறக்க வேண்டும். பாவமாக இருக்கிற அத்தனையும் மறக்க. கணவரை மறந்துடாத, மனைவியை மறந்துடாத, பிள்ளைங்களை மறந்துடாத. அவர்கள் செய்த தவறுகள் ஏதேனும் இருந்தால் அத்தனையையும் மறந்து விடுங்கள். நான் பேசுறது ஏதாவது தப்பாக இருந்தால் என்னையும் மறந்துடுங்க. பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இறை வார்த்தையை மறக்காதீர்கள். பிரைஸ் த லார்ட். அப்போ அன்புக்குரியவர்கள், என்ன சிந்தனை? நானும் பழைய எத்தனையோ பேர் வந்து மன்னிப்பு கூட கேட்டுறாங்க நம்மகிட்ட. சாரி, என்னை மன்னிச்சுக்காங்க அண்ணா, தெரியாமல் பண்ணிட்டேண்ணா, என் மனைவி சொன்னான்னு செஞ்சுட்டேண்ணா, இல்லை ஏன்னா ஏங்க மன்னிச்சுக்காங்க, எங்கள் அக்கா சொல்லிச்சுன்னு செஞ்சுட்டேன், இல்லை பக்கத்து வீட்டம்மா ஏங்க தெரியாமல் யாரோ சொன்னான்னு கேட்டதை வச்சு சொல்லிட்டேன். போய் முளைக்காத. அன்புக்குரியவர்களே, மறக்கிற பண்பு, ஞாபகமே ஞாபக சக்தி இல்லாத மாதிரி இல்லை, சாரி, ஞாபக சக்தியே இருக்கக்கூடாது, மறவி வேண்டும். இயேசுவை போல மறவி வேண்டும். கிரிமினல் கேஸை யாரும் பண்ணலையே உங்ககிட்ட? இந்த சிலுவையில் இருந்த கிரிமினல் கேஸா? இல்லாட்டி நகருக்கே பெயர் போன அந்த பெண்மணியை போலவா? அல்லது கோடிக்கணக்கான ரூபாயை தொலைத்து விட்டு அந்த பையனை விட நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் தப்பு பண்ணிட்டாங்க. பேசுறதுக்கு வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. அதனால தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அன்புக்குரியவர்களை, மறந்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதுதான் இயேசுவின் குறையை நாம் நமதாக்கிக் கொள்வது. அதை செய்ய முயற்சி செய்கிறவர்கள் நாங்கள் அப்படி இருப்போம் அப்படின்றவங்க மட்டும் என் கூட சேர்ந்து பாடினா போதும். தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல் இயேசு குறைகள் தண்ணி தாகம் எடுத்துட்டு குடிக்கல, நீங்க பாடுறீங்களா இல்லைங்களான்னு பார்க்கறதுக்கு குடிச்சேன். பிரைஸ் த லார்ட். வலதுகரம் உயர்த்தி அல்லேலூயா, குரல் எழுப்பி அல்லேலூயா. இயேசுவினுடைய இந்த குறையை நானும் பெற்றுக்கொள்கிறேன் என்பவர்கள் மட்டும் குரல் எழுப்பி ஒரு அல்லேலூயா. நான் சொல்லல, சொன்னான் 2 பேர்ட்டு என்கிட்ட பேச மாட்டாங்க, நானும் பேசாமல் இருக்கிறேன். இது பிரசங்கம் வச்சுட்டு அப்படியே இருந்தால் தப்பு, போய் பேசணும். பிரைஸ் த லார்ட். நானும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து அனைவரும் அல்லேலூயா. இப்போ இதுதான் தேவையற்றதை மறக்கிற பண்பு. அது குடும்பத்திலேயோ எங்கேயோ. இரண்டாவது இயேசுவினுடைய குறை என்னது? கணக்கு தெரியாது. கணக்கில் மக்கு நம்மள மாதிரிலாம் இல்லை, உங்களை மாதிரி இல்லை, யாரையோ மாதிரி. இயேசுக்கிட்ட 1 பெருசா 99 பெருசான்னு கேட்டால் என்ன சொல்லுவாராம்? நீங்களும் அவர் மாதிரி ஆயிட்டீங்களா? குறைலாம் இல்லை, நிறையா தான் பாடுவோம். நீங்கம்மா இயேசுக்கிட்ட உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்கள் தானே பாடாமல் இருக்கிறீங்க. இயேசுக்கிட்ட 1 பெருசா 99 பெருசான்னு கேட்டால் அந்த இயேசு என்ன சொல்லுவார்? ஏன் 1 பெருசு? ஏமா 99 தான் பெருசு. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், 100 ரூபா என்கிட்ட இருக்கு, 99 ரூபா ஒரு பக்கம், 1 ரூபா ஒரு பக்கம். 1 ரூபா வேணுமா 99 ரூபா வேணுமா? என்ன சொல்லுவீங்க? ஒன்றையும் சேர்த்து 100 வாங்கிக்குவீங்களா? இயேசுவிடத்தில் முழுமையெல்லாம் இருக்கட்டும், இயேசுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, 1 பெருசா 99 பெருசா? சேர்த்து கழிச்சு என்னம்மா சொல்றீங்க? வகுத்து பெருக்கி கூட்டி இயேசு என்ன சொல்வாரு? முதல்ல சொன்னதா ரைட், 1 தான் பெருசுன்னுவார்.
அது எப்படிதான் சொல்லுவார், 99 விட ஒன்று மிகவும் முக்கியம்னுவார். லூக்கா நற்செய்தி 15:6-7 இறை வார்த்தைகள், 15வது அதிகாரம். தெரிஞ்சது தான். 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சு. ஆட்டு இடையன் என்ன செய்கிறான், 99ஐயும் விட்டுவிட்டு பாலை நிலத்தில் விட்டுவிட்டு ஒன்றை தேடி செல்கிறான். கண்டுபிடித்த உடனே பெருமகிழ்ச்சி அடைகிறான். அதை சொல்லிவிட்டு 7வது வசனம், அதை போலவே மனம் மாற தேவையில்லாத 99 நீதிமான்மாரை விட மனம் மாறுகிற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் மிகுதியான மகிழ்ச்சி. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, மனம் மாற தேவையில்லாத 99 பேரை விட, நல்லவனா இருக்கிற 99 பேரை விட நாம இங்க வந்துக்கிறோமே, மனம் மாற போகிற நம்மை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி. யாரோ மற்றவங்க பத்தி எல்லாம் பேசல, என்னை பத்தி தான் பேசுறேன். 99 நல்ல ஃபாதரை விட மனம் மாற வேண்டிய நான் மனம் மாறுகிற பொழுது விண்ணுலகில் மகிழ்ச்சி. அப்ப யாரு 99 நல்ல ஃபாதரோட எந்த ஃபாதர் மேல ஆண்டவர் ரொம்ப பாசம்? ஜோஸ்கோ ஃபாதர் மேல, இல்ல போஸ்கோ ஃபாதர் மேல. அப்ப அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் ஜோஸ்கோ மேல தான் பாசம் அதிகம் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அன்புக்குரியவர்கள், இப்படித்தான் மனமாற தேவையில்லாத 99 பேரை விட மனமாற தேவையுள்ள, மனமாற வேண்டிய பாவிகளாகிய நம்மீது ஆண்டவர் அதிகம் அன்பு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி அல்லேலூயா. எங்க சவுண்டே காணும். அல்லேலூயா. திட்டுற மாதிரி இருக்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்ப இரண்டாவது இயேசுவினுடைய குறை என்ன? கணக்கு தெரியாதுன்னு சொன்னா ஒன்றிற்கு முக்கியத்துவம் தருகிறார். பாவி மனமாற்றம் அடைவதற்கு முக்கியத்துவம் தருகிறார். இன்று நான் மனமாற்றம் அடைவதற்கு முக்கியத்துவம் தருகிறார். இந்த தியானம் இன்று ஆயரை மையப்படுத்தியது அல்ல, இங்க இருக்கிற அருட்தந்தையர்களை மையப்படுத்தியது அல்ல, வாலண்டியர்ஸ், பீடம், பாட்டு பாடுறவங்க, அவங்க இவங்க யாரையும் இல்லைங்க. மனமாறுகிற எனக்காக இந்த தியானம் என்னை மையப்படுத்தியது. நான் அருட்சாதனம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த தியானம், நான் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு, அவரது இரக்கத்தை பெறுவதற்கு, அவரது இறை வார்த்தையை பெறுவதற்கு நான் தான் முக்கியம் என்று நான் அல்ல, ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, அந்த குறையை என்னன்னா குறை, சரி பாடம் என்ன? இது ஆண்டவர் ஒன்று, நாம் மனமாற்றம் அடையணும். ரெண்டாவது பாடம் என்னன்னா, பிறருக்கு நாம் கூற வேண்டியது, யாராவது தவறு செய்து வந்தார்கள் என்றால் அவர்களை மன்னிக்கிற மனசு. சாரின்னு சொன்னா மனம் மருதி வருகிறவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மனசு. முதல்ல அவங்க பண்ண அத்தனை பாவத்தையும் மறக்கிற ஒரு பண்பு. இரண்டாவது என்னது? சாரிப்பா, எத்தனை முறை சாரின்னு கேட்டாலும் மன்னிக்கிற பண்பு. அவர் அந்த ஒன்றிற்கு, அவருக்கு, அந்த நபருக்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒன்று. பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல் பண்பு என்னங்க? ஞாபக மறதினா என்ன? ஞாபக மறதி குறைகள் அத்தனையும் மறக்கின்ற பண்பு. இரண்டாவது, மனம் வருந்த வேண்டும். நாம் பிறர் மனம் வருந்துகிற பொழுது மன்னிக்க வேண்டும். தந்தை இரக்கம் உள்ளவரை வந்துட்டார். நீங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா, மியூசிக் போட்டால் மட்டும்தான் பாடுவாங்களாம். தமிழர் என்றால் இசை கலந்து இருந்தால் தான் பாடுவாங்களாம். சரி, பாடட்டும். அனைவரும் உற்சாகத்துடன் கரங்களை தட்டி பாடுவோம். இரக்கமுள்ளவராயிருந்தது போல் நானும் இரக்கமுள்ளவராயிருந்திடுவோம். மீண்டும் ஒரு முறை. தந்தை இரக்கமுள்ளவராயிருந்தது போல் நானும் இரக்கமுள்ளவராயிருந்திடுவோம். இயேசு குறைகள் உள்ளவராயிருப்பது போல் நானும் குறைகள் உள்ளவராயிருந்திடுவோம். மீண்டும். இயேசு குறைகள் உள்ளவராயிருப்பது போல் நாமும் குறைகள் உள்ளவராயிருந்திடுவோம். அப்பாடி தப்பிச்ச அந்த அம்மாவும் பாடிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மூன்றாவது இயேசுவினுடைய ஒரு குறை, 5 சொல்ல 3ஓட முடிச்சுக்கலாம். மூணாவது அவருடைய குறை என்னன்னா, அறிவு அவ்வளவு இல்லை ஃபாதர். ஏமா கொண்டு வந்து என் பிள்ளைய தமிழ் மீடியத்தில் சேர்த்துற, இத்தனை வருஷம் இங்கிலீஷ் மீடியம் தானே படித்தது ஃபாதர். அவ்வளவுக்கு ஒன்றும் கெப்பாசிட்டி இல்லை ஃபாதர். இந்த யோசிக்கிற திறமை ரொம்ப கம்மி ஃபாதர். மக்கா இருக்கிறான் ஃபாதர் பையன்,
தமிழ் மீடியத்தில் ஏதாவது தமிழ் சொல்லி பாஸ் பண்ணிங்க. அப்படி தான் எங்கள் ஸ்கூலில் வந்து சேர்த்திட்டு போகிறாங்க. இப்படி இயேசுவிற்கும் அறிவு அல்லது யோசிக்கிற திறமை கொஞ்சம் குறைவாக இருந்தது. என்ன ஃபாதர் பைத்தியங்கித்துன்னு சொல்ல வரீங்களா? அப்படி பரிசேயர்களே இயேசு பார்த்து சொல்லிட்டாங்க. ஆனால் அறிவு கொஞ்சம் குறைந்தவராக இருந்தார். இயேசு ஆண்டவர் முன்னாடி அடிக்க போறாரு. இப்போ என்ன? பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரமே எடுங்க, 8 முதல் உள்ள வசனம், இல்லை 9வது வசனம், 10வது வசனம், அதான் 8லிருந்து தாமா. ஒரு பெண்மணி, அதானே, பெண் ஒருவரிடம், அதாவது ஒரு அம்மா 10 வெள்ளி காசு வச்சிருக்குதுங்க. கதை கவனிங்க. ஒரு வெள்ளி காசு காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது? விளக்க கொளுச்சு தேடி தேடி பார்க்குது. ஒரு வெள்ளி காசு கிடைக்கல. போய் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருச்சு. எப்படியோ அப்பாடி 2 நாள் தேடி கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சோடனே என்ன பண்ணுச்சு? ஜியோ சிம்லாம் இப்போ வரல. எல்லாருக்கும் ஃபோனை போட்டு எல்லாரையும் வர வச்சு, இந்த ஒரு வெள்ளிக்காசு ப்ளஸ் 9 கையில் இருந்துச்சா, இந்த 10ஐயும் தூக்கிட்டு பத்தாமல் போய் பேங்கில் கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு 1000 வெள்ளிக்காசு கடன் வாங்கி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டுச்சு. அதுதாங்க ஒழுங்காக வாசித்தா ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனதுக்கு அவ்வளவு அடம் பிடிச்சு தேடிச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, தேடினா தேடிட்டோம். ஒரு திராக்மா என்பது ஒரு நாள் கூலி, ஒரு 300 ரூபான்னு வைங்க. 3000 ரூபா நம்ம பத்திரமா வச்சிருந்ததாக வைத்துக்கொள்வோம். ஒரு 300 ரூபா காணாமல் போச்சு. தேடினா பரவாயில்ல. கிடைச்ச உடனே சென்னையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஃபோனு போட்டு, எங்கள் வீட்டுக்கு வா சாப்பாடு போடுறேன், காணாமல் போன 300 ரூபா கிடச்சிச்சின்னு சொல்லி ஃபோனு போடுறதுக்கே 300 ரூபா காலி. எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் பெரிய பெரிய ட்ரீட்டு கொடுத்து பெருங்கடனாளி ஆளி உட்காந்துட்டு இருக்குது வீட்டில். அப்படின்னு என்ன ஆச்சு? 300 ரூபா காணாமல் போச்சு, கண்டுபிடிச்சேன், 30,000 ரூபா செலவாச்சு. பாருங்கள், இந்த உவமையை பார்க்கின்ற பொழுது ஏன் இப்படி நம்ம மூளையை வச்சு யோசிக்கவே இல்லையே? அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய யோசனை மூளையை வைத்தல்ல, இதயத்தின் யோசனையாக இருந்தது. மனம் மாறும் பொழுது வானதூதர்களுடைய மகிழ்ச்சி என்ற ஒன்றை மட்டும் மையப்படுத்திய காரணத்தினாலே இங்க தலையில யோசிக்கலாம். இயேசுவினுடைய யோசனை இதயத்தில் இருந்து இருந்தது. இன்னைக்கு இங்க வந்தீங்க, நம்மளே எடுத்துக்குவோம், நாம் எல்லாரும் இயேசு மாதிரி தான், அறிவு அவ்வளவு இல்லாதவங்க தான் அர்த்தம். ஏனென்றால் இங்க வந்து என்ன லாபம்? எத்தனை ரூபா போகும்போது நான் செக்கை எழுதி கொடுக்குறாங்க, வா வா இந்த ஊரா இந்த 10,000 ரூபா 50,000 ரூபா. இந்த வெயிலில் எதுக்கு போற? பிறர் உங்களிடம் கேட்டால் கூட உங்களுக்கு பதில் அவ்வளவு தெளிவாக கூற முடியுமா என்றால் ஒரு சில நேரத்தில் போகணுமான்னு யோசிப்போம். எதுக்கு அங்கே போகணும் இந்த வெயிலில்? வெப்ப காத்து, ரெட் அலர்ட், போவாத. 11 மணிக்கு மேலே, 11 மணிக்கு தான் அங்கே தொடங்குது. போவாத வெளியே என்று கூறுகிற பொழுது வருகிறோம். மூளையை வைத்து யோசித்தால் ஏன் இந்த இறைவார்த்தை வீட்டில் வாசிக்கூடாதுன்னு நினைக்கலாம். எதுக்கு போகணும்? பசங்களுக்கு லீவு, தியேட்டருக்கு போகலாம், பார்க்குக்கு போ, சினிமா பாரு, விளையாடு, IPL போய் பாரு. அது பரவாயில்ல, ஏதாவது சென்னையிலேருந்து ஓடி போச்சு, நல்லதா போச்சு. இப்படி பலதையும் சொல்லி சொல்லி நாம் வேண்டும் என்றால் மூளையை வைத்து யோசித்தால் இத்தனை பேர் இங்கு வர தேவையில்லை. ஆனால் இறைவன் இதயத்தின் யோசனையை கொண்டவராக இருந்தார். நாம் இங்கு வந்தது உலக அளவிலான செயல்களுக்கோ மகிழ்ச்சிக்கோ அல்ல, குடும்பத்திற்கும் ஆன்மீக வாழ்க்கையில் விசுவாசத்தில் நாம் வளருகிறோம் என்பதனால்தான். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த குறை நமக்கு வேண்டும், இருக்கிறது. இயேசுவை போல எப்பயுமே தலையை வச்சு யோசிக்காத, அன்பை கலந்து, பாசத்தை கலந்து, இரக்கத்தை கலந்து, பரிவுடன் யோசித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எப்பொழுதும் வாதியார் வீட்டில் தான் வாதியார், ஸ்கூலில் தான் வாதியார், வீட்டுக்கு வந்து வாதியாரா இருக்கா? நான் தான் சொல்றது, கொஞ்ச நேரமாவது அப்பாவா இருந்து போய் தொலைய. கலெக்டர்னா வீட்லையும் கலெக்டரா நீ? கப்பு சிப்புன்னு அப்பா அம்மாவை அழைப்பாரு. போலீஸ்னா நீ ஸ்டேஷனில் தான் போலீஸு, உன்னை எங்கே இங்கே கூட போலீஸாக பண்ணாங்க? என்ன வேலையாக இருந்தாலும் வேலை இடத்தில் விட்டு விட்டு குடும்பத்தில் நல்ல பெற்றோராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பிரைஸ் தி லார்ட். யாராக இருந்தாலும் இறைவார்த்தை ஆன்மீகம் ஒன்று இருக்கிறது. சமாதானம், மன்னிப்பு, பிறரோடு பேச வேண்டியது, பரிவு, இரக்கம், இவற்றை காண்பிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதயம் மட்டும்தான் புரிந்து கொள்ளும். அருட்சாதனம் வேணும், பாவசங்கீதனம் வேணும், கோவில் வேணும், அன்பியம் வேணும். நீ எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் அன்பியம் தனியாக நீ 10 பேர் கூட்டு வச்சு ஒரு நாள் ஜெபம் நடத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். பங்கு சாமியார் வேணும், அருட்சகோதரிகள் வேண்டும், திருச்சபை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரங்களில் அல்ல,
நமது வாழ்க்கை பார்த்து பிறர் நம்மை கொச்சைப்படுத்தினாலும், முட்டாளா இருக்கிறான் பார், என்ன பைத்தியமா இப்ப போய் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் என்று சொன்னாலும் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு ஆன்மீகத்திற்கும் இதயம் சொல்கின்ற பேச்சையும் இதயம் சொல்கின்ற யோசனைகளை புரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி அல்லேலூயா. சரி, இதெல்லாம் புரியாமல் ஃபாதர் ஃபஸ்ட்டு சொன்னதா ரைட்டு ஃபாதர், நாளைக்கு வராமல் போயிடுறோம் ஃபாதர் அப்படின்னு முடிவு எடுத்துடாதீங்க. போய் இந்த யோசனையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி மூட்டை கட்டி கொண்டு வந்துடணும் நாளைக்கு இங்கே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் போயிட்டாரா? ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து பாடுவோம் ஒரு முறை. தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போ நாமும் இரக்கமுள்ளவராய் இருந்திடுவோம். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போ நானும் இரக்கமுள்ளவராய் இருந்திடுவோம். இயேசு குறைகள் உள்ளவராய் இருப்பது போ நாமும் குறைகள் உள்ளவராய் இருந்திடுவோம். இயேசு குறைகள் உள்ளவராய் இருப்பது போ நாமும் குறைகள் உள்ளவராய் இருந்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 குறைகளை நமதாக்கிக் கொள்வோம். நமது வாழ்வு இறைவன் விரும்புகின்ற ஒரு வாழ்வாக இருக்கும். தப்பெல்லாம் மறந்து மனம் வருந்தவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து இதயத்தின் மொழியை புரிந்து கொண்டு வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடி துதிப்பே, கர்த்தரையே பாடி துதிப்பே.